தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 27 தொடக்கம் 31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்கின்றது: அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி எங்களோடு இருக்கின்றது. இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாங்கள் தியானிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வாழ்த்து அவர் திருத்தூதர்களுக்கு கொடுத்தது எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே தரப்படுவதாக இருக்கின்றது. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களுக்கு இன்னொரு வாக்குறுதியையும் கொடுக்கின்றார்: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குறுதியை தருகின்றார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இந்த அமைதியை பெற்று, ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவருடைய இந்த அமைதியை பெற்று நாங்கள் கலக்கமில்லாத வாழ்வு வாழ ஆண்டவர் இயேசு ஆசைப்படுகின்றார். அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கலக்கம் என்ற வார்த்தை இந்த உலக நாடுகளிலே இன்று பல்வேறுபட்ட கலக்கங்கள், அமைதியின்மை இருக்கின்றது. எங்கே அந்த கலக்கம் இருக்கின்றதோ அங்கே அமைதி இல்லாத தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தான், நான் என்ற அந்த உணர்வோடு மற்றவர்களை பற்றி எண்ணாமல் ஒரு கலக்கமான நிலையிலே, அமைதி இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்தது அமைதியை ஏற்படுத்துவதற்காக, எங்களுக்கு அந்த அமைதியை தருகின்றார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு பிறக்கின்ற போது வானவர் கூட்டம் சொல்லுகின்றது: உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகிலே நல்மனத்தோருக்கு ஆண்டவருக்குரியோருக்கு அமைதி உண்டாகுக. எனவே ஆண்டவருடைய பக்கத்திலே நாங்கள் இருக்கின்ற போது எங்களது வாழ்வு அமைதியான வாழ்வாக இருக்கும். அந்த அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஒரு நாட்டிலே 2 கப்பல்கள் அவர்கள் அந்த கடற்கரையிலே வைத்திருந்தார்கள். ஒரு கப்பல் ஒரு சாதாரண கப்பல், அது கடலின் மேல் தளத்திலே பயணிக்கின்ற கப்பல். மற்ற கப்பல் அது நீர்மூழ்கி கப்பல், கடலின் ஆழத்திலே பயணிக்கின்ற கப்பல். ஒரு நாள் ஒரு புயல் ஒன்று வந்து விடுகின்றது. அடுத்த நாள் அந்த சாதாரண கடலின் மேல் தளத்திலே பயணிக்கின்ற கப்பலில் இருக்கின்ற அதிகாரி மற்ற நீர்மூழ்கி கப்பலின் அதிகாரிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அவர் சொல்லுகின்றார்: நேற்று புயலினாலே எங்களது கப்பலிலே சிறு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, உங்களது கப்பலுக்கு என்ன மாதிரி என்று கேட்டார். அப்போது அந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய அதிகாரி சொன்னார்: நாங்கள்
கடலின் ஆழத்திலே பயணிக்கின்றபடியால் இந்த புயல், காற்று மற்றும் அனைத்து அனர்த்தங்கள், மழை அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம், எங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று அந்த அதிகாரி சொன்னாராம். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி எமது உள்ளத்தின் ஆழத்திலே சென்று எங்களுக்கு அமைதியை தருகின்றது. எவ்வாறு அந்த நீர்மூழ்கி கப்பலிலே இருக்கின்ற அதிகாரி சொல்கின்றாரோ, நாங்கள் கடலின் ஆழத்திலே பயணிக்கின்றோம், எங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனைகள் வருவதில்லை, அது எங்களை பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை என்று அவர் சொல்லுகின்ற போது அவர்கள் ஆழத்திலே பயணிக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவும் இதைத்தான் எங்களிடம் விரும்பி நிற்கின்றார். எமது உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் பயணிக்க வேண்டும். அங்கேதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் நிறைவாக உணர முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்ற போது நிச்சயமாக அந்த அமைதி எங்களோடு தங்கும். ஆண்டவர் இயேசு எங்களோடு எப்போதும் இருக்க ஆசைப்படுகின்றார். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகின் கவலைகள், துன்பங்கள், சவால்கள், பிரச்சனைகள் எங்களை சந்திக்கின்ற போது நாங்கள் அதற்குள்ளே கவலைப்பட்டு கலக்கமடைந்து மருள வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். நானே உங்களுக்கு ஆயனாக இருந்து உங்களை வழி நடத்துகின்றேன், நான் தருகின்ற அமைதி உங்களுக்கு எப்போதும் இருக்கின்றது, ஆனால் நீங்கள் என்னோடு இருக்கின்றீர்களா என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரிடமும் பார்த்து கேட்டு நிற்கின்றார். திருப்பாடல் 18:10 நான் உங்களோடு இருக்கின்றேன், எவரும் உங்களுக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். அவர் தருகின்ற அமைதியை எங்களுக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் எங்களோடு கூடவே பயணிக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். அவர் எம்மோடு எப்போதும் பிரசன்னமாக இருந்து அந்த அமைதியை தருகின்ற அமைதியின் அரசராக வீற்றிருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.